வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேஎஸ்பியோடைய இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜேஎஸ்பி வந்து இன்டர்னலாக வந்து எப்படி வேலை செய்யுது என்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து கிளைண்ட். இங்கேருந்து வந்து ப்ரௌசர் வழியாக நான் வந்து ஜேஎஸ்பியை கால் பண்ணுறேன். அப்படி ஜேஎஸ்பி கால் பண்ணும்போது இப்போ கால் பண்ணுற ஜேஎஸ்பி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறீங்க, உருவாக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட் டைமாக கால் பண்ணுறீங்க. அப்படி ஃபஸ்ட் டைமாக கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஜேஎஸ்பி டிரான்ஸ்லேட்டர் ஆர் ஜேஎஸ்பி கம்பைலர் என்ன பண்ணும், அந்த ஜேஎஸ்பி ஃபைலை வந்து .java ஃபைலை கன்வெர்ட் பண்ணும். .java ஃபைல் மீனிங் அதை வந்து ஒரு சர்வ்லெட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த சர்வ்லெட் ஃபைலை கம்பைல் பண்ணி டாட் கிளாஸை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த டாட் கிளாஸ் வந்து ஜேஆர்இ உதவியுடன் அதை ரன் பண்ணுவோம். அப்படி ரன் பண்ணும்போது, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு சர்வ்லெட் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த சர்வ்லெட் ஆப்ஜெக்ட் எங்கே போவோம்னா டைனமிக் கண்டென்ட், ஒரு டெம்பரரி மெமரி ஏரியாவில் போய் இருக்கும். அந்த அந்த என்டையர் சர்வ்லெட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மெமரி ஏரியாவில் இருக்கும். அதான் இங்கே பஃபர்ன்றாங்க. ஓகே, அப்போ அதுலேருந்து நம்ம வந்து அந்த சர்வ்லெட்டுக்கான ரெஸ்பான்ஸை ப்ரௌசரில் பார்க்கணும். ப்ரௌசரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது ஒரு ஜேஎஸ்பி நீங்கள் வந்து கால் பண்ணும்போது. இந்த ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா வெரி ஃபஸ்ட் டைம் உருவாக்கிட்டு நீங்கள் அந்த ஜேஎஸ்பி கால் பண்ணும்போது இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கும். ரெண்டாவது வாட்டி திருப்பி கால் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நடக்காது. டைரெக்டாக இந்த டைனமிக் கண்டென்ட்லேருந்து அந்த சர்வ்லெட்டை கால் பண்ணி அதோடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஜேஎஸ்பி ரன் பண்ணும்போது பிஹைண்ட் த சீன், பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு ஜேஎஸ்பி எழுதிங்கன்னா அது திருப்பி சர்வ்லெட்டை தான் போகுது. இந்த கேஸில் நம்ம சர்வ்லெட் நம்ம ரைட் பண்ணுறதில்ல. சர்வ்லெட்டில் நம்ம தான் எல்லாமே பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெப் எக்ஸாமில் மேப் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணுவோம். இங்கே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜேஎஸ்பி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களோட ஜேஎஸ்பி டிரான்ஸ்லேட்டர் வந்து அதை சர்வ்லெட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி நம்மளுக்கு காமிச்சு விட்டுரும். அவ்வளோதான். இதுதாங்க ப்ராசஸ். ஒரு ஜேஎஸ்பி ரன் பண்ணும்போது இந்த ப்ராசஸாக நடக்கும். ஓகே, இப்போது நம்ம சர்வ்லெட்டில் படிக்கும்போது பார்த்துருப்போம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டூ கெட் சர்வீஸ் மெத்தட், அப்புறம் வந்து போஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் அண்ட் சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் பாஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் வழியாக வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் வழியாக வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு செஷனை உருவாக்கினா நம்ம வந்து இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் வழியாக கெட் செஷன் சொல்லிட்டு அந்த செஷனில் வந்து சில டேட்டாவை செட் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது ஜேஎஸ்பியில்னா, அதுக்கு தான் வந்து ஜேஎஸ்பியில் வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் சொல்லி சில ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளே வந்து இந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம எல்லாம் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அங்கே இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இது மாதிரி மெத்தட்ஸ்லாம் அங்கே கிடையாது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி கால்பேக் மெத்தட்ஸ்லாம் அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஜேஎஸ்பியில் வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்டை கொடுத்துருக்காங்க. ஜேஎஸ்பியில் இந்த கால்பேக் மெத்தட்லாம் கிடையாது. டூ கெட்டு சர்வீஸ் மெத்தட்லாம் கிடையாது. நம்ம அதுக்கு பதில் அவங்க வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் வழியாக நீங்கள் நீங்கள் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணலாம். அந்த இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் வழியாக கிளைண்ட்ஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணலாம், கிளைண்ட்டுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணலாம், செஷனில் டேட்டாவை செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட் இருக்குங்களா, இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் டேட்டா செட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, அது வழியாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது என்னென்ன இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்னு பார்ப்போம். பேஜ்னு ஒன்று இருக்குது, இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இது ஒரு இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட். ஜேஎஸ்பி கொடுக்குற ஒரு இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் பேஜ். இதோடைய டைப் என்னன்னா ஜாவாவுடைய ஆப்ஜெக்ட் டைப். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட். இதோடைய டைப் என்னன்னா HTTP சர்வ்லெட். ஓகேவா? இந்த இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் டைப் வந்து HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட். அப்புறம் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் டைப்பு. அதுக்கப்புறமா செஷன் ஒன்று இருக்குது. இது வந்து
HTTP செஷன் டைப்பு. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, இது வந்து சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட். ஸோ இப்போ சர்வ்லெட்டில் பார்த்தா HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட், HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ், அப்புறம் வந்து சர்வ்லெட் கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா வந்து HTTP செஷன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ஈக்குவலண்ட் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ரிக்வெஸ்ட்டு, ரெஸ்பான்ஸு, செஷன், அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் உருவாக்க தேவையில்ல, அவங்களே கொடுக்குறாங்க. டேரெக்டாக ஒரு வேரியபிள் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஒரு ஜாவா வேரியபிள் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இருக்க மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ரிக்வெஸ்ட்ன்றது HTTP சர்வர் ரிக்வெஸ்ட்னு சொன்னேன். இப்போ இதுலேருந்து ஒரு சேவாஸ் கொடுத்துக்கிறேன். சேவாஸ் கொடுத்துட்டு REQ1 கொடுக்குறேன். REQ1.jsp கொடுத்தாச்சு. REQ1.jsp இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நான் ஸ்ட்ரிங் டைப்பாக கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரிங் டைப்பாக கொடுத்துக்கிறேன். இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம் ஸ்ட்ரிங் டைப்பில். அதுக்கப்புறமா இங்கே போயிட்டு டேரெக்டாக அந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். request.get parameter. சர்வ்லெட்டில் வந்து HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் REQன்னு கொடுத்துருப்போம், அதுலேருந்து எடுப்போம். இங்கே அது மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஒரு வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். request.get parameter. இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி அவைலபிள். இங்கே நேம்னு தரேன். அதுக்கப்புறமா வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷன் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இதை எடுத்துடலாம், இது தேவையில்லை. டேட்டா வேல்யூஸ் டேட்டான்னு இங்கே வந்து எக்ஸ்பிரஷன் டேக் வழியாக டேட்டா வேல்யூஸ் டேட்டான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதையும் எடுத்துக்கிறேன். இதையும் நான் எடுத்து விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், கிளைண்ட் அனுப்புகிற வேல்யூவை ரிக்வெஸ்ட்ன்ற இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் வழியாக, ரிக்வெஸ்ட்ன்ற இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து என்னது, ரிக்வெஸ்ட் implicit object. Okay, request implicit object. இங்கே போட்டுக்கலாம். நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதை HTML கமெண்ட் வழியாக போட்டுக்கிறேன். இதை இப்போ ரிக்வெஸ்ட் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம வந்து கிளைண்ட் அனுப்புகிற டேட்டாவை ரீட் பண்ணி இந்த டேட்டான்ற வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த டேட்டாவை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இது அப்படியே ஜாவா கோட் தான். எல்லா ஜாவா மெத்தட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டு அப்பர் கேஸ் நான் இப்போ போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட சர்வரை. இப்போ இந்த பர்டிகுலர் ஜாவா ஃபைலை கால் பண்ண என்ன பண்ணுவோம், JSPக்குள்ளே தான் இருக்குது. JSP REQ1. இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், REQ1.jsp. இதில் வந்து நம்மளுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ண கிடையாது இருக்கா? என்ன பேராமீட்டர் ரிசீவ் பண்ணுறோம் கிளைண்ட்லேருந்து வர பேராமீட்டர். அப்போ நேம் ஈக்குவல்ட்டு நான் வந்து சுரேஷ்னு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ப்ரௌசரில் கால் பண்ண உடனே கிளைண்ட் அனுப்புகிற வேல்யூவை ரீட் பண்ணி இந்த டேட்டாவில் அசைன் பண்ணிடும். அதை இங்கே நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கம்பைலேஷன் எரர் பார்த்தீங்களா? ஏதாவது தப்பு இருந்தால் இது மாதிரி கம்பைலேஷன் எரர் வரும். என்ன கம்பைலேஷன் எரர்னு பார்ப்போம் நம்ம. என்ன சொல்லுது, அன்டிஃபைன்டு string data. Okay, REQA request dot get parameter. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கெட் பேராமீட்டர் ஸ்பெல்லிங். இந்த மாதிரி மெத்தட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இந்த ரிக்வெஸ்ட்ன்ற ஆப்ஜெக்டில் கெட் பேராமீட்டர் மெத்தட் கிடையாது. ஓகே, நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதனால எரர் அடிச்சிருக்கு. திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்துச்சுங்களா, டேட்டா வேல்யூ சுரேஷ் வந்துச்சுங்களா. இது மாதிரி நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன HTML டேக்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் கலர் ஈக்குவல் டு ரெட்டு நான் கொடுக்குறேன். கலர் ஈக்குவல் டு ரெட்டு.
இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். RAM JSP. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் JSPயில். இதுவே வந்து நம்ம வந்து சர்வலெட்டில் வந்து ஒரு சர்வலெட் ப்ரோக்ராம் பண்ணோம், அதை வந்து வெப்டாக்ஸில் கான்ஃபிகர் பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரணும். ஓகேவா? JSP வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் when compared to சர்வலெட். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கிளாஸில் அதர் டைப் ஆஃப் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்லாம் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவா நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.